ரைட். ஸோ போன வீக் நம்ம பார்த்தோம் பேசிக் ஐடியா என்ன. அப்போ நம்மளோட எத்தனை யூனிட்ஸ் இருக்கு, எத்தனை யூனிட் படிக்க போறோம்ங்கிற ஒரு பேசிக் ஐடியா பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 4 யூனிட் வந்துகிட்டு பெரலலா போகும். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துகிட்டு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப என்னக்காரு. இப்ப இந்த யூனிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன ஸ்கிரீன் தெரியாதுல ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துக்கிட்டு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப என்னக்காரு. ஸோ இதுல வந்துக்கிட்டு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா பேசிக் ஒரு அடிப்படை. நீங்க ஐடில வந்துக்கிட்டு எந்த ஒரு ஃபீல்டுக்கு போறீங்கன்னாலும் சரிதான். இனி இதுக்கு பிறகு வரக்கூடிய யூனிட்ஸ் அழைக்கலாம். இல்லாட்டி நீங்க ஐடி ஃபீல்டே போறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை, நெட்வொர்க் இன்ஜினியர்ல, டேட்டா சயின்டிஸ்ட் வரையும் போறவங்க பிரச்சனை இல்லை. பேசிக் ஒரு ஐடியோட பேசிக் எப்படி இருக்கும், அப்ப பேசிக்ல என்னென்ன இருக்கும், எது 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 ஐடின்னு சொன்னாலே இது இது இல்லாமலுக்கு ஐடி இல்லைங்கிற ஒரு விஷயம் தான் இதுல பார்க்க போறோம். அது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, சில அடிப்படை விஷயம். அது உதாரணம் சொல்லுவோம், டேட்டா, இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். டேட்டாவும் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத சரியா வழங்கெடுக்கிறது இந்த ஒரு யூனிட். ஸோ ஐடியா வச்சுக்கொள்ளுங்க, டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்க. இந்த இந்த ரெண்டு அடிப்படை விஷயத்தையும் படிக்க போறோம். ஸோ இது எப்படி இருக்குங்கிறதான் இந்த யூனிட் அடிக்க போது. ஐடியா வச்சுக்கொள்ளுங்க, முடிய வந்துக்கிட்டு இந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ரைட், ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். அதுல டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டாண்டா என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன, இது ரெண்டு விஷயமும் இல்லாமலுக்கு ஐடி இல்லை. சொல்ல போனா இந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இது ரெண்டும் இல்லாமலுக்கு ஐடியே இல்லை. நீங்க எந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு போனாலும் கூட இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் இது ரெண்டுமே வந்துக்கிட்டு மிக முக்கியமா இருக்கு. ரைட், அந்த அடிப்படையில டேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போற இந்த படிக்க போற ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க பாடமாக்கிட்டு பெரிய கட்டுக்கணக்கில் படிக்கணும் அவசியம் இல்லை. வெறும் ரெண்டு நோட்ஸ் தான். ஒன்று வந்துக்கிட்டு டேட்டா, ஒன்று இன்ஃபர்மேஷன். டேட்டாக்குள்ள சில விஷயங்கள் வரும், இன்ஃபர்மேஷன் சில விஷயங்கள் வரும். அதை நீங்க ஒரு கற்பனை மாதிரி நான் சொல்லி தருவோம். அப்படித்தான் அதை மாதிரி கற்பனை பண்ணி வச்சு கொண்டீங்கனாலே போதும். இந்த யூனிட்டை வந்துக்கிட்டு நீங்க ஈஸியாகவே பேப்பர் செய்யலாம். சரியா? இப்ப சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் சொல்லக்குள்ள. ஸோ டேட்டா என்ன, டேட்டா டேட்டா என்ன, தரவுன்னு சொல்லுவோம். தரவுன்னா என்ன சொல்றாங்க, அர்த்தம் கொள்ளாது ஆனால் தகவலாக மாறக்கூடிய மூலமான உண்மைகள் அல்லது மதிப்புகளாகும். இது தமிழ் டெஃபினிஷன். நீங்க எப்படித்தான் எழுதணும்னு கேட்டா எப்படித்தான் படமை போல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி சொல்றேன்டா டேட்டாண்டா, உதாரணத்துக்கு சொல்ல போனா அதை வந்துக்கிட்டு நீங்க எடுத்து அதுல வந்துக்கிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அப்ப ரோவா இருக்குன்னு சொல்றேன். அதாவது ஒரு ஒரு ஃபேக்டர், ஒரு காரணம் இருக்குமே தவிர அதுல வந்து எந்த ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மனிதனுக்கு வந்து தகவலும் வந்து அதுல கிடைக்காது. அப்படி இருக்கும். அடுத்தது அந்த டேட்டா வந்துக்கிட்டு இந்த எப்படி சொல்றேன், ப்ராசஸ் பண்ணப்படாமல். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஸ்கூல் ஒன்று எடுத்துக்கணும். ஸ்கூல்ல மார்க் ஷீட்டும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாஃபோட பேரும் இருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல எத்தனை கிளாஸஸ் இருக்குன்னு இருக்கும். இப்ப பாருங்க, மார்க்ஸுங்கிறது மார்க்ஸ் ஏறிக்கு அது ஒரு டேட்டா, அதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். இப்ப ஸ்டாஃப் நேம் இருந்தா அது ஒரு நேமா இருக்கு, அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்கலாம். இப்ப பில்டிங்ஸ்ல இருக்கிற கிளாஸ் ரூம்டா கிளாஸ் ரூம், ஏ கிளாஸ் ரூம், பி கிளாஸ் ரூம் இப்படி இருக்கு, அதுல எந்த இன்ஃபர்மேஷனுமே எடுக்கலாம்.
இப்படி இருக்கும் டேட்டா. அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கும்டா, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி இது இன்னும் அழகா வழங்கப்படுத்த போனா, இப்ப உதாரணத்துக்கு பாருமே, இப்ப நம்ம ஏரியா மழை பெய்யுதுல, இப்ப மழை பெய்யுது. இப்ப நம்ம போன் எடுத்து பார்த்தோம்னா அதுல வெதர் கண்டிஷன் ஒன்று. வெதர் கண்டிஷன் என்ன செய்யும் சொல்லும், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகும், நாளைக்கு என்ன நடக்கும், அப்படி இல்லாட்டி நாளை என்ன நடக்கும், சரி ஒரு மணித்தாலத்துக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த வெதர் கண்டிஷன் சொல்லும், அதை ப்ரெடிக்ட் பண்ணும், அனுமானிக்கும். சோ இன்னொரு விஷயம் ஒன்று இப்ப நடந்துக்குன்னு சொல்லும். அது இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு நேத்து என்ன நடந்துச்சு, முந்தினாத்து என்ன நடந்துச்சு சொல்லும். இப்படி பாருங்க, இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த வெதர் கண்டிஷன், அந்த உங்களோட போன்ல இருக்கிற அந்த வெதர் கண்டிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, இதுல ஒரு மாசம் முடிய செல்லும். ரைட், இந்த மாசம் வந்துகிட்டு கூட மழை பெஞ்சிருக்கு, இந்த மாசம் வந்துகிட்டு இந்த ஏரியாவில் ஸ்ரீலங்காவில் இந்த பிராந்தியத்துல கூட மழை பெஞ்சிருக்கு, வெள்ளம் வரணும், வெள்ளம் வரலாம். இது என்ன செய்யணும், ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தரும் சில படம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படி இல்லாட்டி நாளைக்கு வந்துகிட்டு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, அடமழை ஒன்று இருக்கு, ஸோ பி கேர்ஃபுல் இருங்க, ஒரு ப்ரடிக்ஷன், ஒரு அனுமானம், இது ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வரணும்டா, நடந்து முடிஞ்சதை வச்சு அனலைஸ் பண்ணி கொடுக்குற, இல்லாட்டி நடக்க போறதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்ற. ஸோ இதை மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவா மனுஷனுக்கு பிரயோஜனமான தகவலா வரணும்டா, சொல்லணும்டா, அதுக்கு பேசிக்கா வந்துட்டு டேட்டா தேவைப்படும். அது எப்படி டேட்டா இதுக்கு தேவைப்படும், உதாரணம் சொல்ல போனா, எப்படி நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்னு அவங்க சொல்ல போறாங்கன்னு கேளுங்களேன். இந்த மாசத்துல 1ஆம் தேதியே மழை பெஞ்ச மழை என்ன செய்வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, 2ஆம் தேதி என்ன மழை பெஞ்சிருக்கு, ஓகே எவ்வளவு பெஞ்சிருக்கு, 3ஆம் தேதிக்கு என்ன மாதிரி பெஞ்சிருக்கு, அது என்ன அளவுல பெஞ்சிருக்கு, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, இப்ப என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளைக்குரிய மழை வீழ்ச்சியில மழையிட அளவுகளையும் அதை என்டர் பண்ணி 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 வரக்குள்ள ஒரு மாசம் முடிஞ்ச உடனே நடக்கும். ரைட், இந்த மாசம் இவ்வளவுதான் மழை பெஞ்சிருக்கு, எவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு, அடுத்த மாசம் இப்படியோ இருக்குமெண்டா கண்டிப்பா இந்த ஒரு மழை பெய்யும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு உண்மையை சொல்லக்குள்ள, இந்த ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்குள்ள, அந்த இன்ஃபர்மேஷன் பிறகுது இதுல இருந்து, அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம என்டர் பண்ணின அந்த ஒவ்வொரு நாளைக்குரிய மழை வீழ்ச்சியில இருந்துதான் என்ன செய்யுது, அடுத்த நாள் இல்ல அடுத்த மாசம் என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம செய்யும் கணிக்கும், இல்லாட்டி இந்த மாசம் என்ன நடந்துங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். இதுக்கு வந்து பேசிக்க தேவைப்பட என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்குரிய மழை வீழ்ச்சி வரும். யோசிச்சு பாருங்க, இது ஒரு சினாரியோ ஞாபகம் வச்சுக்கணுங்க. இந்த ஒவ்வொரு நாளைக்குமான மழை வீழ்ச்சி அளவுகள் வந்துக்கிட்டு டேட்டா, அந்த டைம்ல இன்றைக்குரிய டேட்டா தான் இந்த நாளைக்குரிய மழை வீழ்ச்சி, இந்திய நாளைக்குரிய மழை வீழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளைக்குமே டேட்டா கொடுத்து கொடுத்து வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் ஆல் டுகெதர் ஒன்றா ஆக்கி அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எவரேஜ்னா எல்லாத்தையும் கூட்டி 30 பிரிச்சு, இல்லாட்டி ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்முலா சிக்மோட்டோ அதை போட்டு இப்படி வரக்குள்ள ஒரு தகவல் வருது. விளங்கிட்ட பிள்ளை, இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பேசிக்கா. ஸோ இப்ப தரவுண்டா என்னன்னு சொல்லலாம், டேட்டாண்டா ஈஸியா சொல்லலாம், ஒரு தகவலுக்கு ப்ரோசஸ் பண்ணப்பட்டு எடுக்கிற உண்மைக்கு தேவையான ஒரு மூல காரணி சொல்லலாம். அப்ப அதுக்கு சொல்லுவோம் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் ஒரு காரணி. ரோஸ்ண்டா அதோட என்ன சொல்றது, ரோ இருக்கும், ரோஸ் அடிப்படையில் இருக்கும். இப்ப சொல்ல போனா இங்க மலை வீழ்ச்சி வந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்குரிய அப்படியே சேவ் பண்ணி ரோ ரோ ரோஸா வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா, இவ்வளவுதான் ஒரு தரவு. இந்த தரவுல வந்துக்கிட்டு பல வகையான தரவுகள் சிரிக்கும். சொல்ல போனா மலை வீழ்ச்சி அடுத்த டைம்ல வந்துக்கிட்டு நம்ம எப்படி அளப்போம் மலை வீழ்ச்சியை, அதுல ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு பெஞ்சிருக்குங்கிற ஒரு 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 அளக்குற அளவுல வந்துக்கிட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல அளப்போம், போட்டோ இல்லை இமேஜில் அளப்போம், இல்லை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் அளப்போம். ஸோ அது வந்து ஒரு நம்பர், மலை வீழ்ச்சி ஒன்று நம்பர்ல, சரியா. இப்போ ஒரு கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிரேட் 12 ஐடி கிளாஸ்ல, ஐடிஏ கிளாஸ்ல வந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி எடுப்போம். எடுத்தோம்னா இப்ப அது வந்துக்கிட்டு தனித்தனி ஓவராக்கள் பேரும் வந்து ஒரு டேட்டா, அந்த பேரெல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள நம்ம அந்த பேரை எண்ணி 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, இல்லாட்டி இது ஆம்பளை இருக்கு, இந்த பொம்பளை இருக்கு, பொறவு பேரை ஃபெஸ்ட் சேவ் பண்ணுவோம் தானே. ஸோ அந்த பேரை சேவ் பண்றது ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு. அது
ஸ்ட்ரிங்ல வரும். ஸ்ட்ரிங் மீன்ஸ் கேரக்டர், டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்ல வரும். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு ட்ரிப் போறீங்க. நீங்க ட்ரிப் போனா போற இடத்துல வந்துக்கிட்டு போட்டோ எடுங்க, வீடியோ எடுக்கீங்க, எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி வாரீங்க. வந்து அது ஒரு கலெக்ஷனை வச்சு கொடுக்கக்குள்ள உங்களை பத்தி ஒரு ஐடியா சொல்லுங்க. அந்த போட்டோ உங்களோட இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ஃபேஸ்புக், டிக்டாக்ல போய் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படித்தான் நாங்கள் போடுறேன். அவங்கள வந்து லைஃப் டைம் வந்து பார்த்தா ஒரு போட்டோ போடுறது அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணல. இப்போ ட்ரிப் எல்லாரும் போகலாம், எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஐ மீன் புது புது நியூ பிளேசஸை வந்துட்டு புது இடங்களை வந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆளுக்கும் ஒரு இருந்த கடைசி லீவுக்குள்ள வந்து ட்ரிப் போற ஆளுக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ அவங்களோட சோசியல் மீடியா போய் பார்க்கக்குள்ள, இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்கள அக்கௌண்ட்டை பார்த்துட்டு நமக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே இவங்க வந்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரர், இவங்க வந்துக்கிட்டு என்ன செய்யற ட்ராவலர் ஐடியா கிடைக்கும். சிலாக்கள் போஸ்ட்டை பார்க்கக்குள்ள இவங்க வந்து ட்ரிப் போறாங்க, இவங்க வந்துக்கிட்டு ஃப்ரீ டைம்ல வந்து ட்ரிப் போறாங்க. இது எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைக்குது? அதுல நம்பர்ஸும் இல்லை, எழுத்துக்களும் இல்லை, எக்ஸல் ஷீட்டும் இல்லை, அடுத்து நம்பர்ல வந்துக்கிட்டு இதுவும் இல்லை. அடுத்து பிக்சர்ஸ், போட்டோஸ். போட்டோஸ் வந்து டேட்டா வந்து என்ன செய்யும், கொடுத்து வைக்காங்க அவங்க. நான் வந்து என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் போகல, ஒரு இடத்துக்கும் போகல, இந்த போட்டோ அப்லோட் பண்ணி வைக்கேன், வீடியோஸ் எல்லாம். அது வந்து இது ப்ரோசஸ் பண்ண ஒரு ஐடியா வருது. ஓகே இவர் ஒரு டிராவலர் அடிக்காரு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணோம், போட்டோஸ், வீடியோஸ். அடுத்து வந்துக்கிட்டு சவுண்ட், ஆடியோன்னு சொல்லுவோம், சவுண்ட். இதுவும் வந்துக்கிட்டு ரொம்ப டேட்டா. இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி தான் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு உதாரணம் சொல்ல போனா இப்படி கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, இந்த புதுசா ஏஐ வந்து தானே, ஏல வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். வாய்ஸ் ஓவர்னா நம்ம வாய்ஸ் மாதிரி அதை நம்ம செஞ்சு நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்து அதை வாய்ஸை மாற்றி அந்த வாய்ஸ் எடுத்து வந்துக்கிட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் ஆடியோ ஆக்கி நம்ம பேசுகிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது பெய்ட் வெர்ஷனில் நம்ம எவ்வளோ லென்த்தாக பேசினாலும் அந்த ஆடியோ வந்து என்ன செய்யும், அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ லென்த்தாக டெக்ஸ்ட்டை கொடுத்தாலும் அது ஆடியோ கன்வெர்ட் பண்ணி தரும். ஃப்ரீ வெர்ஷனில் அப்படி வராது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஆகும், இல்லை ரெவரண்ட் வேர்ட்ஸாக கொடுத்து அந்த ஆடியோஸை கலெக்ட் பண்ணினா, யோசிச்சு பாருங்க, கலெக்ட் பண்ணி அதை மர்ஜ் பண்ணுறதால கம்ப்ளீட் ஆடியோ ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல ஓடியோங்கிற வந்துக்கிற இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பயன்படுத்தப்படுது, ரைட்டா? அதே மாதிரி ஒரு ஆள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா, ஒரு ஆள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு, போலீஸ் கேஸ் நடந்துட்டு, அவங்க என்ன செய்வாங்க, ஓடியோஸ் எடுப்பாங்க, அந்த கோல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஒரு கோலை வச்சு கண்டுபிடிக்கல இவங்க சரியா தான் செய்யறாங்களா பிள்ளையா செய்யறாங்களா, அவங்க யாருன்னு நிறைய கோல் ஹிஸ்டரிஸ் எடுத்து அவங்க கேட்கக்குள்ள வழங்கும். ரைட், இவங்க இந்த கன்வர்சேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க இந்த இந்த செக்டருக்குரிய ஆட்கள். ஓகே, இப்போ இவங்களோட இடம் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்குங்கிறத அந்த செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆடியோஸுக்காக கூட ஐடியா வரும். ரைட்டா? ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டா வந்துக்கிட்டு இதை மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும், நம்பர்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி டெக்ஸ்ட்ல இருக்கும், அதே மாதிரி இமேஜ், ஆடியோ, வீடியோன்னு சொல்லுவோம். இதை சுருக்கி சொல்ல போனா 3 வகை. ஒன்று நம்பர்ஸ், இன்னொன்று டெக்ஸ்ட், இன்னொன்று மல்டிமீடியான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்பர்ஸ், டெக்ஸ்ட், மல்டிமீடியா. மல்டிமீடியாக்குள்ள வந்துக்கிட்டு இமேஜ், ஆடியோ, வீடியோ, நம்பர்ஸ், டெக்ஸ்ட். அப்ப 5 வந்துட்டா. அந்த 5 வந்து நீங்க எப்படி பாடமாக்கணும்னா, பாடமாக்கணும் மெமரைஸ் பண்ணி வைங்க. 3 விஷயத்துல நம்பர்ஸ், டெக்ஸ்ட், மல்டிமீடியா. மல்டிமீடியாவுக்குள்ள 3 விஷயம், இமேஜ், பிக்சர், ஆடியோ. ரைட், இதுதான் பேசிக்கான ஒரு டேட்டா. இந்த இப்படித்தான் டேட்டா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள போகும், வேற மாதிரி ஒண்ணுமே என்ன செய்யாது, போகாது. ரைட், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா பாருங்க, 85, 90, 78 இது வந்து மாணவர்களின் மதிப்பெண். இது ஒரு டேட்டா இருக்கு. அதே மாதிரி கொழம்பு, கண்டி, யாழ்ப்பாணம் இது வந்துக்கிட்டு ஒரு டேட்டா. என்னத்துல இந்த டேட்டா இதை பத்தி ஒரு 9, 10, 25, 40 இருக்குள்ள இது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் பண்ணி பார்க்கக்குள்ள ஓகே, இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் செல்லுப்படுது, இல்லை சிட்டியை செல்லுப்படுது சொல்லும். அடுத்து டேட், தேதிங்கிறது ஒரு டேட்டா. ரைட், சொல்லுபடி என்ன, இவை தனியாக பார்க்கும்போது ஒரு அர்த்தம் தராது, ஆனால் இவை
சரியான முறையில் செயலாக்கப்பட்டால், ப்ராசஸிங் செய்யப்பட்டால் அது தகவலாக, இன்ஃபர்மேஷனாக மாறும் சொல்றாங்க. ஸோ இது அந்த அளவு பெரிய விஷயம் இல்லை. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று நம்ம சொன்னதான். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்டா, டேட்டா எந்த அளவுக்கு கம்ப்யூட்டருக்கு தேவையோ, கம்ப்யூட்டர் வந்துகிட்டு ப்ரோசஸ் பண்றதுக்கு டேட்டா எந்த அளவுக்கு தேவையோ மனுஷனுக்கு அதே மாதிரி தான். ஆக பிரதானமாக மனிதன் கருக்குள்ள சொல்லுவாங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், ஐ மீன் பேபி ஒரு ஆள் வயிற்றுக்குள்ள இருக்கின்றா, அந்த லேடிஸை வந்துகிட்டு சொல்லுவாங்க, பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல சுவிட்சர்லாந்துல வந்து சொல்லுவாங்க, நீங்க மெட்ஸ் கிளாஸுக்கு போங்க, மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸுக்கு போங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சயின்ஸ் கிளாஸுக்கு போங்க சொல்லுவாங்க. நம்ம ஊர்லயும் அப்படி நடக்கிறேன். பிரெக்னென்ட் ஆகிக்கிற லேடிஸுக்கு வந்துக்கிட்டு கிளாஸ் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கண்டா, அவங்க அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 25-20 வயசு கூட ஆவாங்க. ஆயினாலும் கூட அவங்களுக்கு படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு மெட்ஸ் கொடுக்காங்கண்டா, அவங்களுக்கு இல்லை, அந்த பிள்ளைக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, வகுத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு எப்படி மெட்ஸ் வழங்கும்? நம்ம வெளியில வந்து முதலாம் 2ஆம் ஆண்டு படிச்சு, அபாகஸ் படிச்சு, மல்டிபிகேஷன் டேபிள் எல்லாம் பாடமாக்கி மெட்ஸ் கிளாஸுக்கு போய் நம்மள மெட்ஸ் வழங்க மாட்டுச்சு பெருசா. அப்படிங்கக்குள்ள வகுத்துக்குள்ள இருக்கிற புல்லு அதுக்கு எப்படி மெட்ஸ் வழங்கும்? கேள்வி வருதானே? அதுக்கு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் மாதிரி என்னன்னா, அந்த பிள்ளைக்கு மெட்ஸ் வழங்காது. நீங்க படிப்பிக்கீங்க, உதாரணம் ஐடி படிப்பிக்கக்குள்ள அந்த பிரெக்னென்ட் லேடி முன்னுக்கு இருக்காண்டா, அதுக்கு வந்துக்கிட்டு ஐடி வழங்காது அந்த பிள்ளைக்கு. அந்த பிரெக்னென்ட் லேடி வகுத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு ஐடி வழங்காது. ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன வழங்கும்டா, நான் பேசுற சவுண்ட் வழங்கும். ஏன்னா காது ஓப்பன் ஆகும். அந்த பிள்ளோட மூளைக்குள்ள டேட்டாவை, தரவை கொண்டு போறதுக்கான, மனிதனுக்கு தரவை கொண்டு போறதுக்கான ஊடகம் என்ன இன்னைக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இதை வந்துக்கிட்டு ஐம்புலன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு தரவை வந்துக்கிட்டு உங்களோட மூளைக்கு எடுத்துட்டு போறதுக்கான புலன்கள். கம்ப்யூட்டர்ஸுக்கு இதை மாதிரி தான். ரைட். இப்ப அந்த பிள்ளைக்கு, வகுத்துல இருக்கிற பிள்ளைக்கு கண்ணு என்ன செய்யாது, கண்ணால பார்க்கல, இருட்டதான் இருக்கும். மூக்கால ஒரே வாசம் தான் வரும். வாயால சாப்பாடு போக மாட்டேங்குது அந்த பிள்ளைக்கு. சோ அந்த பிள்ளை சாப்பாடு போகும், தொப்புல போகும் இல்லையா? சோ உணர்ச்சியும் இருக்காது. அவுட்ல இருந்த டேட்டா இப்ப எப்படி போகும் கேட்டா, காதால மட்டும்தான் போகும். அந்த பிள்ளை காது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயினா காதால டேட்டா போறதுக்கான ஆப்ஷன் எப்ப எனபிள் ஆகுதோ அப்ப சொல்லுவாங்க, 3 மாசம் 6 மாசமா சரியா தெரியல, அந்த டைம்ல போங்க கிளாஸுக்கு போக சொல்லுவாங்க. இப்ப அந்த பிரெக்னென்ட் லேடி போய் கிளாஸ் இருக்கக்குள்ள அந்த கிளாஸ்ல படிப்பிக்கிற வார்த்தைகள், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நியூமெரிக் டேட்டாஸ், டெக்ஸ்ட் டேட்டாஸ், மல்டிமீடியா டேட்டாஸ், எண் தரவு, எழுத்து தரவு, படம், ஒளி, வீடியோன்னா உங்களுக்கு படிப்பிச்சிருக்கீங்க. அந்த பிரெக்னென்ட் லேடி ஒரு ஆள் இருக்கு, அதுக்கு வழங்கும். ஓகே, மெட்ஸ் கிளாஸ் லேக்குள்ள சிக்மா, அதே மாதிரி லம்டா, காமா, இப்படி நிறைய சொல்றேன் சொல்லிட்டேக்குள்ள அந்த பிள்ளைட காதுக்குள்ளால நான் சொன்ன அந்த வேர்ட்ஸ் போய் 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 அந்த பிள்ளைக்கு தெரியா. ஆனா இப்படி ஒரு வேர்ட் வந்திருக்குங்கிறத மூளை சேவ் பண்ணும். ஸோ என்ன ஃபார்ம்ல சேவ் பண்ணும்? டேட்டாங்கிற ஃபார்ம்ல சேவ் பண்ணும். ஓகே, இதோ டேட்டா, இதை பத்தி நமக்கு இந்த ஐடியாவும் இல்லை, இதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியா, இது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியா. ஆனா இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு, சேவ் பண்ணும். இப்படி காலப்போக்குல ஒரே விஷயம், ஒரே சொற்கள் வந்துக்கிட்டு திருப்பி 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 யூஸ் பண்ண புது புது சொற்கள் யூஸ் பண்ண அந்த பிள்ளை மூளைக்குள்ள பதியும். ஆனா அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலாம், முடிவுகளுக்கு கேட்கலாம். சரியா? இப்ப அந்த பிள்ளை வெளியால வந்த உடனே, வாத்துல இருந்து வெளியால வந்த உடனே, பிறந்த உடனே அந்த பிள்ளை வளர்ற டைம், அதே மாதிரி கிளாஸுக்கு போகும், ஸ்கூலுக்கு போகும். இத மாதிரி இருக்கிற டைம்ல, அந்த பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த பிள்ளைக்கு சிக்மாங்கிற ஒரு வேர்டு வந்துக்கிட்டு சார் சொல்லி தராரு. ஓகே, பிள்ளைகள் சிக்மாண்டா மொத்தம் சொல்லி தராரு. இப்ப அந்த கிளாஸ்ல நிறைய பிள்ளைகள் வைங்க, அதுல இந்த ஒரு பிள்ளை வைங்க, அந்த கிளாஸ்ல இருக்கிற 30 பிள்ளைகள் வைங்க, அந்த கிளாஸ்ல 30 பிள்ளைகளுக்கும் இந்த சிக்மாங்கிறது அவர்த்ததான். அப்பதான் அந்த பிள்ளைகள் கேள்விப்படுது. ஆனா இந்த பிள்ளை பர்த்டேக்குள்ள சிக்மாங்கிற அந்த டேட்டா, அந்த 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 சவுண்ட கேட்டுது. சோ அந்த பிள்ளைக்கு எப்படி கேள்வி வரும்டா, சிக்மாடா என்ன, ஓ சிக்மா தெரியுமே, சிக்மாடா என்னன்னு சொல்லுங்கன்னு கேள்வி வரும் அந்த பிள்ளைக்கு. மிச்சம் 29 பிள்ளைக்கும் சிக்மாவா புதுசா இருக்கே. அப்பதான் அந்த மூளை வந்து என்ன செய்யும், சிக்மாவை வந்துட்டு மூளை சேவ் பண்ணும், டேட்டாவை சேவ் பண்ணும்.
அந்த சேவ் பண்ற டைம்ல சார் வந்து என்ன செய்வாரு, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவார். அப்ப பிள்ளை என்ன செய்யும், வீட்டை போய் ஓகே இன்னைக்கு சிக்மா படிக்க தந்தாரு சரி இப்போ எடுத்து படிச்சு சிக்மா புதுசு ஆகிக்கலாம்னு படிச்சு எடுத்து தான் போகும். ஆனா அந்த பிள்ளை அப்படி இல்லை, சிக்மாங்கிறது கேட்டதால அவனுக்கு தெரியும் ஓ சிக்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்போ. இப்ப யோசிச்சு பாருங்க, எப்பயும் மூளை வந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை வழங்குறதுக்கு இல்லாட்டி ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும்ன்ற காரணம் அந்த விஷயம் புதுசு. உதாரணம் சொல்ல போனா உங்களுக்கு ஃபோன் தெரியும், உங்களுக்கு ஃபோன்ல பத்தி தெரியாது வைங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பத்தி தெரியாது வைங்க, நீங்க ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட ஃபோன்ல செல்றேன் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்டேட் பண்ணுங்க, சரி நீங்க குயிக் என்ன செஞ்சுறீங்க அப்ப நான் என்ன கேட்பீங்க. இதே இது ஃபோனே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் ஃபோனை கொடுத்து இதை அப்டேட் பண்ணுங்கண்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் என்ன படிப்பிக்கணும், அதுக்கு பிறகு நான் சொல்ற அந்த விஷயத்தை அப்டேட் பண்ணுவாரு. பாருங்க உங்களுக்கு என்ன நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாரும் எடுத்து பாருமே போனை பத்தி கிளியர் ஐடியா இருக்கு, அதுக்குள்ள கலட்டி போட்டு செய்வோமா செய்ய மாட்டோம். ஆனா நம்மளுக்கு தெரியும் ஏன் அதை படிச்சிங்க போன்டா என்ன, டிஸ்பிளேனா என்ன, டச்னா என்ன, சார்ஜர்னா என்ன, சவுண்ட் ஒளியும் பட்டன் என்ன, கேமரா என்னன்னு தெரியும். அதை பத்தி நாலேஜ் இல்லை நம்மளுக்கு, ஆனா அந்த கீபோர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கும். இப்ப அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் வாட்ச் எல்லாம் கூட நம்மளுக்கு எத்தனை சொல்றாங்கன்னு கிளிக் ஆகும். ஸோ அர்த்தம் என்னன்னா அந்த டேட்டா இருக்கிறதால தான் திருப்பி ஒரு விஷயம் கிடைக்கக்குள்ள அது சேம் சிமிலர் டேட்டா கிடைக்கக்குள்ள நம்ம ஈஸியா வந்துக்கிட்டு மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ டேட்டா இல்லாமலுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிரியேட் ஆகும். ரைட், இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சரியா, ஏதாவது படிச்சிருக்கீங்க இப்ப நான் சொல்லி தந்ததுல வச்சு என்ன டேட்டா இதுக்கு டேட்டா வந்து பேசிக்கா வந்து டேட்டா வரும், அதுக்கப்புறம் டேட்டா வச்சு என்ன செய்யலாம் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். டேட்டா நிறைய டேட்டா வச்சு அதை ப்ரோசஸ் பண்றதால இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கன்னு சொல்லுங்க சரியா, போறீங்க உதாரணம் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியாது, ஒரு 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 ஊருக்கு போக போறீங்க இல்லை ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க, உங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை நினைச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப அதை பத்தி ஒரு முடிவு எடுக்க போறீங்க, அதை பத்தி டேட்டா உங்களுக்கு இருக்கு சரியா, எடுத்து முடிவு எடுத்துட்டீங்க. இப்ப நான் கேட்கன் உங்களுக்கும் டேட்டா இன்ஃபர்மேஷனை டேட்டா இருக்கு அது இன்ஃபர்மேஷனை மாத்தி முடிவு எடுக்கீங்க, நீங்க அறிவு யூஸ் பண்ணி முடிவெடுக்கீங்களா இல்லாட்டி முடிவெடுத்து தரவங்களுக்கு அறிவு வருதா? இருக்கலடா உன்னை பத்தி உங்களுக்கு தெரியா, அதை பத்தி டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டீங்க, எடுத்து நீங்க ஒரு முடிவு எடுக்கீங்க, டிசிஷன் ஒன்று எடுக்கீங்க சரியா. டிசிஷன் எடுக்கீங்கடா நீங்க டிசிஷன் எடுக்கிற வந்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனையும் நாலேஜையும் வச்சு டிசிஷன் எடுக்கீங்களா இல்லாட்டி டிசிஷன் எடுத்த பிறகுதான் நாலேஜ் கிடைக்குதா உங்களுக்கு சொல்லலுமா? அது சொல்லலுமா? டிசிஷன் வந்துக்கிட்டு நாலேஜை வச்சு டிசிஷன் எடுப்போமா இல்லாட்டி டிசிஷன் எடுத்த பிறகு நாலேஜ் கிடைக்குமா நம்மளுக்கு? இது மிக முக்கியமான பாயிண்ட். இது வழங்கும்டா உங்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவா வழங்கும். சொல்லுங்க பாப்போம். உங்களை நீங்க சொல்லுங்க, முடிவெடுத்த பிறகு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குதா, டிசிஷன் எடுத்த பிறகு நாலேஜ் கிடைக்குதா இல்லாட்டி நாலேஜ் வச்சு டிசிஷன் எடுங்களா, என்ன சரிங்க? பேசுங்க இல்லாட்டி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க பாப்போம். டிசிஷன் ஃபெஸ்டா நாலேஜ் ஃபெஸ்டா?
என்ன ரெண்டையும் நம்ம எடுக்கிறது இல்லையா? நாலேஜும் எடுக்கிறது இல்லை, டிசிஷன் எடுக்கிறது இல்லையா? ஆசில் சொல்லுங்க பார்ப்போம், என்ன கிடைக்கும்? டிசிஷன்ஸா, நாலேஜா? ரைட், ஓகே. ரைட், அப்ப நம்ம ரெண்டையும் பார்ப்போம், சரியா? ரெண்டையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் சொல்றீங்க. ரைட், ஓகே. இப்போ நாலேஜ் கிடைச்சா சரிங்க, ரைட். ரைட், இப்போ நாலேஜ் கிடைச்சா, நாலேஜ் கிடைக்குது சரியா? நாலேஜுக்கு பிறகுதான் டிசிஷன் பண்ணிப்போம். அப்ப டிசிஷன்ல ரெண்டு வகை இருக்கு. என்ன? ராங் டிசிஷன், கரெக்ட் டிசிஷன். சரியான முடிவு, பிழையான முடிவு. அறிவை வச்சு முடிவெடுத்தா ஏன் அது பிழையா போகும்? உங்களுக்கு அறிவுல என்ன? சரியான விஷயம் தான் அறிவு, பிழையானது அறிவு இல்லையே. சரியான அறிவை வச்சு முடிவெடுத்தோம்னா ஏன் டிசிஷன் பிழையா போகும்? நுழைஞ்சி பிறகு டிசிஷன் எடுக்கலாம்டா, நான் கேட்கறது விளங்கிட்டா? நுழைஞ்சி வச்சு டிசிஷன் எடுப்பீங்களா இருக்குமெண்டா, டிசிஷன் சரியா தான் பார்க்கணும், பிள்ளையா போகக்கூடாது. ஆனா டிசிஷன்ல ரெண்டு வகை இருந்து ஆகும். அது சரியா இருக்கிறதுக்கான வீதம் 50 இருக்கும்டா, அதே டைம்ல பிழையா இருக்கிறதுக்கான வீதமும் 50 இருக்கும். சர்வ சமனா ரெண்டும் இருக்கும், சரியும் ஆகலாம், பிழையும் ஆகலாம். ஸோ நுழைஞ்ச வச்சு டிசிஷன் எடுத்தா ஏன் பிழையா போகுது சொல்லுங்க பாப்போம். ரைட், இதை மாதிரி உள்டா பார்ப்போம். டிசிஷனை வச்சு நாலேஜ் வரும்டா, இதுல குழப்பலாம். எப்படி குழப்பலாம்டா, அப்ப டிசிஷன் எடுக்கிற அறிவில்லாம டிசிஷன் எடுக்கிற குழப்பலாம். நீங்க எடுக்கிற டிசிஷனுக்கு மூளை தேவையில்லையா, இப்ப அறிவு தேவையில்லையான்னு கேட்கலாம். ஸோ ரெண்டையும் குழப்பலாம். இதுல சரியான விஷயம் என்னன்னா, நாலேஜ் ஆனது எப்ப கிடைக்கும்டா, டிசிஷனுக்கு பிறகு நாலேஜ் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிஷனுக்கு பிறகுதான் நாலேஜ் கிடைக்கும். நம்ம டிசிஷன் எப்ப எடுப்போம்டா, நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் டிசிஷன் எடுப்போம். நல்லா பழகி கொள்ளுங்க. இப்போ ஒரு இடத்த போறோம், அதை பத்தி நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. நம்ம ஒரு வேலை செய்ய போறோம், அதை பத்தி நம்ம ஐடியாவே இல்லை. நம்ம ஏழாவது ஒரு ஸ்ட்ரீம் எடுக்க போறோம், அதை பத்தி ஐடியாவே இல்லை. நம்ம அதை பத்தி நம்மளுக்கு என்னென்ன டேட்டா கிடைக்குதோ, அந்த டேட்டாவை வச்சு நம்மளுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருகுதோ, அதே மாதிரி வெளியால இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருகுதோ, இப்ப நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், நம்ம உருவாக்கிற இன்ஃபர்மேஷன், வெளியால கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் வச்சு தான் அதாவது நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், வெளியால கிடைச்ச இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டு வகையான இன்ஃபர்மேஷனையும் வச்சுத்தான் அதுக்குள்ள எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்குங்கிற நம்ம ஒரு செலக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம டிசிஷன் சொல்லுவோம். டிசிஷனுங்கிற வந்துகிட்டு எப்பயும் செலக்ஷன். ஓகே, இது இதெல்லாம் செய்ய போறோம், இதை செய்ய போறோம். நாலேஜ் இல்லை. நாலேஜ் எப்படி வரும்? நீங்க எடுத்துட்டீங்க, இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டீங்க, இது செய்ய போறோம். அது செய்யக்குள்ள உங்களுக்கு அது பிழையா போனா அந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. ரைட், இதை செஞ்சோம்னா பிழை, ஸோ இது செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு செய்ய போறோம்னா சரியா மாறுது, இது செஞ்சோம்னா சரி. விளங்குதா? டிசிஷனுக்கு பிறகு வார அந்த அவுட்புட் தான் நாலேஜ். நல்லா அமைச்சுக்கொள்ளுங்க. இப்போ டிசிஷன் நீங்க எப்படி எடுப்பீங்கடா, உங்களுக்கு எவ்வளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவ்வளவுக்கு உங்களோட டிசிஷன் எல்லாம் அதை சொல்லுவாங்க. நீங்க இங்க எதை படிக்கிற, இல்லாட்டி உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்கிற, நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்கள், இல்லாட்டி ஃபியூச்சர்ல நல்லா ஐ மீன் இப்ப நல்லா இருக்கிற ஆட்கள்ல போய் கேளுங்க, நான் என்ன செய்யலாம், அவங்ககிட்ட வந்துகிட்டு நாலேஜ் இருக்கு.
ஏன் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி அதில் ஃபெயில் ஆகி பாஸ் ஆகி வந்திப்பாங்க. அவங்கள்ட்ட நாலேஜ் இருக்கும். எதால வந்த இதால் படத்தை வந்து சேரும், எதால வந்த படத்தை வந்து சேராதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் நாலேஜ், அனுபவத்தில் வரும். அந்த அனுபவம் எப்படி அனுபவம்? நம்ம எடுத்த முடிவுகள் வந்துட்டு சரியாகி பிழையாகி சரியாகி பிழையாகி தான் அனுபவமே கிடைக்கும். ஸோ இதில் ஃபாலோ என்னண்டா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது கம்ப்யூட்டர்ஸுக்கும் இதான், டேட்டா அனாலிசிஸுக்கும் இதான், மனுஷனுக்கும் இதான், மொத்த உலகத்துக்கும் இதுதான் ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டேட்டா வந்துக்கிட்டு என்ன செய்யும்? இன்ஃபர்மேஷனா மாறும். இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம எடுக்கிற டிசிஷனை வச்சு தான் நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். ரைட்டா? இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்துக்கிட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்லையும் வந்துக்கிட்டு ஒவ்வொரு வகையான நாலேஜ் கிடைக்கும். ரைட்டா? இது செஞ்சா என்ன கிடைச்சிருக்கு சரியா இல்லையா? அதை நம்ம டெஸ்ட் பண்றது மூலமாகத்தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கும். அப்ப டேட்டா இன்ஃபர்மேஷன் அதுல இருந்து தான் நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நாலேஜுக்கு இடையில இருக்கிற பகுதி தான் டிசிஷன். அதான் மனுஷனுக்கு அவைலபிளா தொடர்ந்து விட்டுருக்கு. 6வது 6th சென்ஸ் வந்துக்கிட்டு டிசிஷன் மேக்கிங் தான் மனுஷன் 6வது அறிவு, பகுத்து அறிவு. பகுத்தறிவு என்னென்ன நடக்கணும்? நம்மளுக்கு செறிப்புல தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அது எப்ப செறிப்புலையே சரியா பகுத்தறியும்டா, எப்ப கூடுதலா அவங்க நாலேஜ் இருக்குமோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, அவங்க வந்துட்டு செறிப்புலைய சரியா பகுத்தறிவாங்க. செறிப்புலைய சரியா பகுத்தறிகிறாங்க இல்லைங்கன்ற அர்த்தம் என்னடா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைய அர்த்தம். சரியா? ஆனா 2 பேருக்கும் பார்த்தா 2 பேரும் முடிவுகள் சொல்லுவாங்க. இப்போ முடிவு சொல்றதால நாலேஜ் வருமா, நாலேஜால முடிவு வருமானு கேட்டா முடிவுகளால தான் நாலேஜ் கிடைக்கும். டிசிஷன்ஸால தான் உங்களுக்கு அறிவுகள் வளரும். ஸோ டிசிஷன் எங்க இருந்து எடுக்கலாம்டா? இன்ஃபர்மேஷனுக்குள்ள இருந்து, நம்மளுக்கு பெற்ற தகவல்ல இருந்து தான் நம்ம முடிவுகளை எடுப்போம். ஸோ அது வந்து பெரலா நடக்கும். இவந்துக்கிட்டு சொல்ல போனா மெஷின் லேர்னிங்ல பத்தி பெரிய கான்செப்ட் இருக்கு, டேட்டா சயின்ஸ்ல பத்தி பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. எடுத்த டைம் பெரலா வந்துக்கிட்டு லேர்னிங்கும் நடக்கும், அதே டைம்ல டிசிஷன் மேக்கிங்கும் நடக்கும், அதே டைம்ல அது நாலேஜாகவும் கன்வெர்ட் ஆகும். அதில் வச்சு பின்னுக்கு போய் திருப்பி கொலாப்ஸ்டாகும். உதாரணம் சொல்லப்போனா 5ஆம் ஆண்டு படிச்சு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வருவீங்க. வந்த பிறகு திருப்பி 10ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிச்சீங்கன்னா எப்படி செய்யும்? 5ஆம் ஆண்டுல என்ன பிள்ளை விட்டீங்களோ அந்த பிள்ளைய 10ஆம் ஆண்டு செய்ய விட மாட்டீங்க. சரிப்பா? 5ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு 6ஆம் ஆண்டுக்கு போகக்குள்ள அந்த ஒரு வருஷம் 5ஆம் ஆண்டு படிச்ச அறிவு உங்களுக்கு இருக்கும். இதே இது 10ஆம் ஆண்டுல போய் திருப்பி ஒரு 5ஆம் ஆண்டு பார்க்கக்குள்ள 5ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க, 10ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிங்க. அப்ப அந்த 5ஆம் ஆண்டு 2 டைம் படிக்கிற ஐடியா கிடைக்குது. அதே மாதிரி அந்த 5ஆம் ஆண்டு 2 வகையை பார்க்குற ஐடியா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் தியரிஸ் இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்ல இப்படி இருக்கு. அது விடுங்களேன். இப்போ இது படத்தை என்ன சொல்ல வரணும்டா, ஒரு டேட்டா, ஒரு தகவல், ஒரு தரவானது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு நாலேஜை உருவாக்குறதுக்குன்னு யோசிச்சு கொள்ளுங்க. ஏன் தரவு வீக்கா இருந்தா, தரவு காணாம இருந்தா இன்ஃபர்மேஷன் சரியா கிடைக்காது. ஒரு இன்ஃபர்மேஷன் வீக்கா இருக்குமெண்டா டிசிஷன் சரியா கிடைக்கிறா, டிசிஷன் போலையாகும்டா நாலேஜ் வந்துட்டு பிள்ளை சொல்லுங்க பிள்ளைகள். ஸோ அந்த அடிப்படையில தரவுங்கிற வந்துக்கிட்டு 3 வகையில தான் இருக்கு. என்னென்ன வகை? என் நம்பர்ஸ் அடிப்படையில் இருக்கும். கம்ப்யூட்டர்ஸுக்கு நீங்க கம்ப்யூட்டர்ஸ் வச்சு பாருங்க. இப்ப நம்பர்ஸ் அடிப்படையில் இருக்கும். அதே மாதிரி எழுத்து டெக்ஸ்ட் அடிப்படையில் இருக்கும். அதே மாதிரி மல்டிமீடியா, அதுக்கு சொல்லுவோம் வந்துக்கிட்டு இமேஜ், வீடியோ, ஆடியோ, படம், ஒலி, வீடியோன்னு சொல்லுவோம். சரியா? இது 3 வடிவங்களும் தரவுகள் இருக்கும். ரைட் ரைட். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தானே? இல்லை டவுட்ஸ் இருக்கா? சிம்பிளா சொல்லிங்க. தரவை பத்தி பார்க்கும், தரவுண்ட என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி தரவுல வந்துகிட்டு என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்திருக்கோம். விளங்கிட்டு தானே? டவுட் உண்டா இடையில கேளுங்க. சரி, அடுத்து வந்துகிட்டு தரவு வாழ்க்கை சுழற்சி, டேட்டா லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். இதுவும் வந்துட்டு எக்ஸாமுக்கும் அடிக்கடி வர கேள்வி. டேட்டா லைஃப் சைக்கிள் இருந்து வரும். ஸோ டேட்டா லைஃப் சைக்கிள்டா நீங்க தரவை எடுத்தீங்க, தரவை எடுத்து இன்ஃபர்மேஷன் கிட்ட கொண்டு போனீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வாரத்துக்கு முதல் அந்த தரவை எப்படி எடுக்கலாம், அதை எப்படி ஸ்டோர் பண்ற, அதை எப்படி மேனேஜ் பண்ற,
அந்த தரவை வந்துகிட்டு நம்ம என்ன மாதிரி செஞ்சு கொள்ற கம்ப்யூட்டருக்குள்ளங்கிறது தான் தரவு வாழ்க்கை சுழற்சி. ஒரு தரவானது என்ன செய்யும், முதலாவது வரும், நம்ம எடுப்போம், அது தானா வரும். தானா வரும் எப்படி? இப்ப நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனா அந்த சென்சரை பாஸ் பண்ணிட்டு போறது மோட்டர் பைக்கிலா இல்லாட்டி மோட்டர் பைசிக்கலா இல்லாட்டி 3 வீலா இல்லாட்டி காரான்னு சொல்லுங்க, சரி அதுவே தானா எடுத்து தரும் சென்சரை வச்சு. நம்ம போய் எடுப்போம் தரவை, எப்படி வாயில கொஸ்டின் யார் கேட்டு இல்லாட்டி இன்டர்வியூ வச்சு எடுப்போம். தரவு வந்து எடுக்கணும், தரவு நம்மளுக்கு வரும். அந்த வார தரவு விஷயத்துல வந்து டேட்டா கிரியேஷன், ஐ மீன் தரவை சேகரித்தல் இல்லாட்டி தரவை உருவாக்குதல். நம்ம கலெக்ட் பண்ற இல்லாட்டி நம்ம சரி அதை மேக் பண்ற உருவாக்குற, சரியா முதலாவது தரவு உருவாக்கிட்டோமே. அதுக்கு பிறகு தரவை ஒழுங்குபடுத்துற நம்ம பாதுகாத்தல் சொல்லுவோம். அதுக்கு மொத்தமா சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட். என்ன மேனேஜ்மெண்ட்? இந்த என்ன செய்வோம், எடுத்து தரவு வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஓர்டரைஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் ஒரே டைம்ல வந்துக்கிட்டு என்ன செய்ய போறேன், இதை நான் ஒரு உதாரணத்தோட எடுத்துட்டு போறேன். எனக்கு வாரம் மாசம் நான் ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கு. ஸோ எனக்கு பிசினஸ் பண்ணணும், ஆனா என்ன பிசினஸ் எனக்கு தெரியும். ஸோ முதலாவது என்ன செய்யணும், நான் டேட்டா தரவு எடுக்கணும். நான் என்ன செய்யணும், ஒரு ஆங்கிலையும் போய் தரவு வந்து இருக்கப்பேன், அப்படி பிசினஸ் பண்ண போறேன், வாரம் மாசம் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன், என்ன பிசினஸ் செய்யலாம், பாசிபிளான பிசினஸ் எதுன்னு கேட்பேன். கேட்டுட்டு அவங்க தருவாங்க ஒரு விஷயம். அதே மாதிரி நான் நெட்ல அடிச்சு பார்க்கணும், கூகுள்ல சம்திங் அடிச்சு பார்க்கணும். அது செல்லு, இந்த பிசினஸ் பண்ணுங்க, இந்த பிசினஸ் பண்ணுங்க, இந்த பிசினஸ் பண்ணுங்க செல்லுது. அதுல தருது எனக்கு ஓகே வாரம் மாசம் வந்துக்கிட்டு 12ஆம் மாசம். ஸோ ஸ்கூல்ஸ் வந்துக்கிட்டு 1ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 12ஆம் மாசம் வந்துக்கிட்டு கொப்பி, எக்ஸசைஸ் புக்ஸ், பென்சில், பேன் இதெல்லாம் வாங்கி விற்கலாம். ஸோ அது மாதிரி பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சிலர்கள் தரவு தராங்க எப்படின்னா, மழை வாரம் மாசம் மாறி மழை பெய்யுது கூடயா, வாரம் மாசம் மழை பெய்யும். சில அடுத்த ஒரு தரவு வருது, ஓகே அப்ப நம்ம ஜேக்கெட் அதே மாதிரி அம்பரலா கொடை இதை மாதிரி விற்போம் ஒரு தரவு தராங்க. இப்படி தரவுகள் நிறைய கிடைக்கும் நம்மள்ட்ட. நம்ம சேர்த்து வைக்கும் வச்சு கூட அதை என்ன செய்ய போறோம், மேனேஜ்மெண்ட் பண்ண போறோம். எப்படி மேனேஜ் பண்ண போறோம்னா, ஸ்டேஷனரி ஐட்டம் ஒரு சைட் ஆகும். ஓகே பக்கம் வைக்கலாம், ஸ்டேஷனரி பிசினஸ் செய்யறதுக்கு தரவுகள் இது கொப்பி எப்படி வாங்கணும், பேன் எப்படி வாங்கணும், என்னென்ன கொப்பி வகைகள் இருக்குங்கிறது ஒரு சைடு இருக்கு. அதே மாதிரி மழைக்கு மழை பெய்ய போகுதுன்னா, வாரம் மாசம் மழை பெய்யுது, அதுக்கு ஜாக்கெட், ஐ மீன் ரெயின் கோட், அதே மாதிரி கொடைகள், இதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யணும். அதுல இதையும் மேனேஜ் பண்றோம். மேனேஜ்மெண்ட் வந்து பிரிச்சு அதை வந்துக்கிட்டு ஒழுங்குபடுத்தும். சரியா பண்ணி என்ன செய்யறோம்னா அதை சேவ் பண்ணி வைக்கும், செக்யூரா வைக்கும். என்ன செஞ்ச முதலாவது தரவுகளை எடுத்தோம், கிரியேட்டிங், அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்றோம். அடுத்து வந்துக்கிட்டு பயன்பாடு அல்லது பகிர்வுன்னு சொல்லுவோம், யூசேஜ் ஷேரிங். அது என்ன செய்வோம்டா, யோசிப்பாங்க, இந்த 2 தரவுல இருந்துதான் நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு டேட்டா எடுக்கணும். சில பணம் இன்ஃபர்மேஷன் ப்ரோசஸ் பண்றதுக்கு இந்த 2 செட் ஆஃப் 2 வகையான தரவுகள் இருக்கு நம்மள்ட்ட. இதுல நம்ம என்ன செய்வோம், ஒன்று செலக்ட் பண்றோம். என்னது நம்மளுக்கு ஓகே எக்ஸசைஸ் புக்ஸ் விற்கிறத விட நம்ம மலைக்குரிய சாமானை விற்போம். சரி இப்போ என்ன செய்யறோம், ரெயின் கோட் இந்த மாதிரி கொடைகளை விற்போம் சொல்லி கூட அந்த டேட்டா செட் எடுப்போம். அந்த தரவு வைக்கிறது எடுத்து போட்டோம். அதை என்ன செய்யறோம், இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கும் ஒரு ஆள்கிட்ட. இல்லை நம்ம அதை எடுத்து என்ன செய்யறோம், நம்ம யூஸ் பண்றோம். ஓகே இதுல என்னென்ன ரெயின் கோட் எல்லாம் இருக்கு, என்னென்ன சைஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன அம்பரல்லா சைஸ் இருக்குங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இந்தியாவில் தரம் தேவையில்லை, நம்ம இது செய்ய போறது இல்லை. சரி அதை நம்ம விட்டுட்டோம். அதுக்கு பிறகு தேவையற்ற தரவை நீக்கல். இப்ப என்ன செய்யறோம், டேட்டா எடுத்து போட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தை அழிச்சு விட்டோம். அது தேவையில்லாட்டி அதை அழிக்கலாம் மொத்தமா. இல்ல நம்ம பிசினஸ் செய்ய போறோம், என்ன பிசினஸ், ரெயின் கோட் பிசினஸ் செய்ய போறோம். அந்த ரெயின் கோட் வார அவ்வளோத்தையும் எடுத்து அதுல செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒச்சின்னு ஒன்றி, ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஒச்சின்னு ஒன்றி, மழை பெய்யும் போது இங்க வாட்டர் ப்ரூஃப் வச்சு வில்லுங்கன்னு சொல்லுது. அப்ப நம்ம யோசிக்க அந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் வச்சு விற்கிற அளவுக்குலாம் சில பக்கம் ஏரியாவில் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம அழிச்சிடுவோம், அந்த டேட்டா தேவையில்லை. நம்மளுக்கு ரெயின் கோட் அம்பரல்லா பார்ப்போம். அப்போ அதுக்கு டேட்டா ஃபில்டர் பண்றோம், ஃபில்டர் பண்ணி டிலீட் பண்றோம், தேவையில்லா டேட்டாவை டிலீட் பண்ணி போடுறோம். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு டேட்டா வருது. இந்த டேட்டாக்குள்ளதான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் தங்கி இருக்கு. ரைட்டா, என்ன நடக்குது, கிரியேட் பண்றோம், தரவை வாங்கி எடுக்கும், அதுக்கப்புறம் அதை சரியா ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி சேவ் பண்ணி வைக்கும், செக்யூர் பண்ணி, அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்றோம். அதுக்குள்ள இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்றோம், அதை அனுப்புறோம், ஷேர் பண்றோம். அதுக்கு பிறகு
அதுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வந்து delete பண்ணி விடும். அப்ப 4 வகையில என்ன செய்யும்? டேட்டா லைஃப் சைக்கிள் இருக்கும். என்னென்ன வகை? கிரியேஷன், மேனேஜ்மெண்ட், யூசேஜ் ஓ ஷேரிங், அடுத்தது delete நீக்கல். ஸோ இது 4ல இருந்து நம்மட டேட்டா லைஃப் சைக்கிள் இருக்கு. இதுல டவுட்ஸ் இருக்கா? இதை வந்து வேற ஒரு முறையில விளங்கப்படுத்துங்க என்று கேட்குங்களா? இந்த முறை விளங்கிட்டு உங்களுக்கு இது ஒரு கற்பனையை வச்சுக்கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இமேஜினேஷன். நான் டேட்டா செல்ல உங்களுக்கு ஞாபகம் பண்ணது சின்ன பிள்ளைட பர்த்டே அந்த பிள்ளையோட ஞாபகம் வரும். ஓகே, டேட்டாங்கிற அந்த பிள்ளைக்கு சிக்மாங்கிற தெரியா, அப்ப அதை கொடுத்து வைக்கும். அது எப்ப உதவுதுண்டா, அந்த பிள்ளை வெளியில வந்த பிறகு படிக்க போகக்குள்ள அந்த டேட்டாவை வச்சு இன்ஃபர்மேஷன் ஒரு ஈக்குவேஷன் செய்யுது, செஞ்சுபடியே கொடுக்குது. ஸோ இப்படி அமைச்சு கொடுக்கும். அது டேட்டா என்னென்ன வகையில போகும், எதுக்குள்ள போகும்? கம்ப்யூட்டருக்குள்ள போகும். மனுஷனுக்குள்ள என்னென்ன வகையில போகும்? கண், காது, மூக்கு, நாக்கு, தோலால போகும். அதே மாதிரி போற டேட்டா வித்தியாசமான டேட்டா வரைக்கும். கண்ணால போற டேட்டா, இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாம் சேர்ந்து போகும் கண்ணுக்குள்ளால. மூக்கால போற டேட்டா வாசம், வாயால போற டேட்டா சுவை சம்திங் போகும். காதால போற டேட்டா ஆடியோ, ஸ்கின், ஐ மீன் தோலால போற டேட்டா உணர்ச்சி சம்மந்தப்பட்ட டேட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம இந்த பாடம் ஐடி தானே, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தானே. கம்ப்யூட்டருக்கு என்ன மாதிரி டேட்டா போகும்? ஒன்று நம்பர்ஸால போகும், எண்களால போகும், இல்லாட்டி டெக்ஸ்ட் எழுத்துக்களால போகும், இல்லாட்டி மல்டிமீடியா இமேஜ், வீடியோ, ஆடியோவால போகும். அமைச்சு கொண்டு போடுவாங்க. அடுத்த வந்துக்கிட்டு சுழற்சி. ஒரு டேட்டா ஒன்று எடுக்க போறோம்னா அந்த டேட்டா ஒன்று நம்ம எடுத்ததுல இருந்து அழிக்கிற வரைக்கும் நம்ம அதை எப்படி வச்சுக்கொள்வோம்? எடுப்போம், அதை மேனேஜ் பண்ணுவோம், அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஷேர் பண்ணுவோம், இல்லாட்டி டெலீட் பண்ணுவோம். ரைட். அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் தான் டேட்டா சைக்கிளுக்கு. இது இதோட பெட்டர் ஆகிடும். இது எப்படி வச்சுக்கொள்ளுங்கண்டா உங்க மனசுல. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சைட் எக்ஸாம்பிள். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் ஈஸியா டச் ஆகிற மாதிரி, ஒரு ஈஸியா படுற மாதிரி எக்ஸாம்பிள் தான். சரியா? நீங்க ஒரு ஆள பழக போறீங்க, ஒரு ஆளோட பழக போறீங்க, இல்லாட்டி ஒரு ஆள் பழகிறதுக்கு சூழ்நிலை ஏற்படுது உங்களுக்கு. ஸோ இந்த டைம்ல உங்களை அவரை பத்தி இல்லாட்டி அவ பத்தி உங்களுக்கு ஒரு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. என்ன, அவ நல்லம், அவர் நல்லம், அவ கெட்டாள் கெட்டாள், அவ இப்படி இப்படி, அவர் செலவழிக்கிறவர் செலவழிக்காதவர், கோப்படுறவர், இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் தந்திக்காங்க. இதுக்கு சொல்லுவோம் கிரியேஷன். அப்ப ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு ஏங்குற ஒரு ஆளை பத்தி உங்களுக்கு டேட்டா வந்து என்ன செய்யுது? கிரியேட் ஆயிருக்கு. முதலாவது ஸ்டெப் வந்து ஒரு ஆளை பத்தி டேட்டா கிரியேட் ஆகும். இல்ல ஒத்தனை செல்லலைன்னா நீங்க பார்த்து எடுப்பீங்க ஐடியா. ஓகே, இவங்க இப்படி நடக்காங்க, இப்படி இருக்காங்க, உடுப்பெல்லாம் இப்படி இருக்கு, ஸோ இவங்க ரிச்சான ஆட்கள் அப்படி உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு டேட்டா வருது மூளைக்குள்ள வந்த. இதுக்கு சொல்லும் கிரியேஷனா கிரியேஷன். இப்ப அந்த ஒரு ஆள் நீங்க ஒரு நாளைக்கு கிடைச்ச டேட்டா இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த ஆளை பத்தி உங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்கு. கிடைக்க 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 ஒரு டைமுக்கு பிறகு எப்படி ஆகும்னா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி செல்லும், இது படிச்சிருக்காங்க. அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதை மூளை எடுத்து செல்லும். அதே மாதிரி அவங்களோட வந்துக்கிட்டு பேஷன்ஸ், அவங்க போன இடங்கள், அதை மூளை எடுத்து செல்லும். அதை நீங்க சோசியல் மீடியா பார்த்துருப்பீங்க, அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்த டேட்டாவை மூளை பிரிச்சு 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 வைக்கும். இதுக்கு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட். சரியா? அடுத்தது அதை நம்ம யூஸ் பண்ண போறோம், இல்லாட்டி ஷேர் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஓகே, எல்லா டேட்டா வந்துட்டு இப்ப இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ஹெல்ப் கேட்க போறோம். எப்படி? ஓகே, இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, இவங்கள்ட்ட வந்து ஐடி வழங்கப்படுத்தி கேட்போம். ஐடி வந்துக்கிட்டு நோட்ஸ் கேட்போம், நம்ம சீனியர் வச்சுக்கணும். அப்ப என்ன நடக்குது? அடுத்து அதை யூஸ் பண்றோம். அந்த டேட்டாவை வச்சு நம்ம இவங்களுக்கு தெரிந்து ஒரு ஏ லெவல் நோட்ஸ் கேட்கறதுக்கு அந்த டேட்டாவை யூஸ் பண்றோம். சரியா? இல்லாட்டி அந்த டேட்டாவை இன்னொரு ஆள் நம்ம கேட்காங்க, இவங்க எப்படி அந்த ஆட்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்குள்ள அந்த டேட்டாவை வச்சு தான் செய்வோம், யூஸ் பண்றோம். ஓகே, இவங்க வந்துக்கிட்டு இப்படி இப்படி செய்யறாங்க, அந்த டேட்டா வச்சு தான் நம்ம செய்யறோம், முடிவெடுக்கும். இன்ஃபர்மேஷன் போகல, முடிவெடுக்கும். டேட்டா வச்சு முடிவெடுக்கும். சரி, அடுத்தது நம்ம பழகின பிறகு, நம்ம அந்த மனுஷனை பத்தி ஃபுல்லா அறிஞ்ச பிறகு சில விஷயங்கள் வந்து நம்ம பொய்யா கேள்விப்பட்டிருப்போம். இது இல்லையே, ஏன் இப்படி சொல்றாங்க ஆட்கள், இது பிழையே, அதை வந்து டிலீட் பண்றோம், இது தேவையில்லை. அப்போ
ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆளை பத்தி டேட்டா நமக்கு வருதுன்னா கிரியேஷன். மூளை வந்துக்கிட்டு அதை வந்து என்ன செய்யுது, மேனேஜ்மெண்ட் பண்ணுது, எடுத்து வைக்குது சைடில், சேஃபாக வைக்குது. சரியா? அடுத்து வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுது. ஓகே, அந்தந்த டைமில் இப்படித்தான் இருக்கணும் யூஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு தேவையில்லாத பிள்ளையா டேட்டாலாம் டெலிட் பண்ணுது. இது வந்துட்டு ஹியூமன் சம்மந்தப்படுது. இதே இது கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா, உங்களோட கிளாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கிளாஸில் வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துக்கிட்டு எட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட் பேரில் அடிங்க, வயசு அடிங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அடிக்கா, எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு அடிக்கிங்க. இது வந்து டேட்டா கிரியேஷன். எடுத்துட்டா இப்போ என்ன செய்யுங்க, அந்த டேட்டா வந்துக்கிட்டு ஸ்டோர் பண்ணணும் இடத்துல. எங்க எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையோ இல்லாட்டி டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபைலோ என்ன செய்யுங்க, ஏற்றி எடுங்க. எடுத்து அதை வந்துட்டு பிரிக்குங்க. எப்படி பிரிக்குங்கன்றா, நேம், எல்லாரும் நேம் எல்லாத்தையும் ஒரே குளத்திலையும், வயசு எல்லாத்தையும் ஒரே குளத்திலையும், அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரே குளத்திலையும். இப்போ 1 கிலோ வந்து என்ன செய்யுங்க, குடிங்க. நீங்க வாங்க எப்படி வாங்கினீங்க, ஒரு ஆள் நேம் எழுதி வயசை போட்டு, அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் எழுதி அட்ரஸ் எழுதுறாரு. சில ஆள் நேம் எழுதி அவர் அட்ரஸை போட்டு அதுக்கப்புறம் அவரோட வயசு எழுதுறாரு. இப்படி குழம்பி இருக்கிற டேட்டாவை நீங்க என்ன செய்றீங்க, நேம் எல்லாம் ஒரு சைட்லையும், வயசெல்லாம் ஒரு சைட்லையும், அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் ஒரே சைட்லையும், அவர் அட்ரஸ் எல்லாம் ஒரே சைட்லையும், இப்படி என்ன செய்றீங்க, ஒழுங்குபடுத்துறீங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட். அதுக்கு இப்ப என்ன செய்றீங்க, அந்த எக்ஸல் ஷீட் எடுத்து, அந்த அவர் டேட்டா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம் தானே, அதை எடுத்து என்ன செய்யறோம்டா, யூஸ் பண்றோம், இல்லாட்டி ஷேர் பண்றோம். அதை எடுத்து பார்க்கும். இந்த கிளாஸ்ல வந்துக்கிட்டு ஆம்பல் ஹோம்ல கூட இருக்காளான்னு செக் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி சஜாங்கிற ஒரு ஆள் இருக்காரா, நம்ம இந்த குரூப் செக் பண்ணி பார்க்கணும். சஜா இருக்கா, இருக்கு, அப்ப அந்த கிளாஸ்ல இருக்காரு. இல்லையா, அப்ப இல்ல, இது புதுசா வந்திருக்கு. அப்ப நம்ம யூஸ் பண்றோம், நம்ம சேவ் பண்ணி வச்ச டேட்டாவை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஷேர் பண்றோம். ஷேர் பண்ணலாம்டா, உதாரணத்துக்கு நம்மட செக்ஷன் கேட்காரு, அந்த கிளாஸ் 12 12B டேட்டாவை தாங்க, கிளாஸ் டேட்டாவை தாங்கன்னு சொன்னா நீங்க அதை கொடுக்குங்க. கொடுத்தா அதில் வந்து என்ன நடக்குது, ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கலாம். அதுக்கு பிறகு அவரு யாரு, உங்களோட செக்ஷன் ஹெட், அவரை பார்த்து பண்ணி செய்றாரு. இந்த பொடியும் வந்துக்கிட்டு இவர் லாங் டைம் வரல, இவர் வந்துக்கிட்டு லாங் ஆப்ஷன் இவர் தேவையில்லை, இவர் கிளாஸ் விட்டு கழிஞ்சிட்டாரு, அப்ப அழிப்போம். திருப்பி இவ வந்துட்டு புதுசா வந்து எட் பண்ணுவோம். இப்படி மோடிஃபை பண்ணி அழிச்சு விட்டு போட்டு கடைசி ஒன்று வைக்காங்க. சரியா? இப்ப சொல்லி பாருங்க என்ன நடக்குது. கிளாஸுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் ஒரு ஆக்கள் இன்ஃபர்மேஷன் தனித்தனி கலெக்ட் பண்றது கிரியேஷன் ஆகும். அதை வந்துக்கிட்டு ஒழுங்குபடுத்தி ஆர்கனைஸ் பண்றது மேனேஜ்மெண்ட் ஆகும். அதுக்கு பிறகு அதை நம்ம தேடி பார்க்கறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஷேரிங் ஆகும். அது தேவையில்லாத டேட்டா டிலீட் பண்றது டிலீட் ஆகும், நிற்கிறது டிலீட் ஆகும். 3 வகையில விளங்கப்படுத்திக்க. விளங்கிட்டா? 4வது வகையில விளங்கப்படுத்தணுமா? இது கிளியரா? கிளியரா பிள்ளைகள்? ரைட், பர்ஃபெக்ட். மெயின் காரணம் என்ன, இந்த சப்ஜெக்ட் எந்த ஒரு டீப்பா கொண்டு வர நோட்ஸ் எல்லாம் நோட்ஸ் தருவேன்னு, அது பிரச்சனை இல்லை, நீங்க நோட் பண்ணி எடுங்க, இதுல பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாடமாக்கி நீங்க கேள்வி இல்லை. சும்மா டேட்டா சொன்னோட ஞாபகம் வரும், டேட்டா லைஃப் சைக்கிள் சொன்னோட இது ஞாபகம் வரும். இப்படியே மண்டையில வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. சரியா? ரைட், ஓகே. ஸோ இவ்வளவுதான். அடுத்த வந்துக்கிட்டு இது ஒவ்வொன்றையும் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், டீட்டெயில பார்ப்போம். சரியா? டேட்டா கிரியேஷன் என்ன? ஸோ தரவு உருவாக்கம், கிரியேஷன் ஆஃப் டேட்டா, இது தரவு வாழ்க்கை சுழற்சி முதல் நிலை. இங்கு புதிய தரவுகள் உருவாகிறது அல்லது சேகரிக்கப்படுகிறது. ரைட்டா? நான் சொன்ன மாதிரி உருவாகிறதுக்கு சேகரிக்கிறது டிஃப்ரெண்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் அவங்களோட டேட்டா இன்ஃபார்ம் செல்லுங்க, டேட்டா உங்களோட பேர் என்ன, உங்களோட ஏஜென்ட் வாங்கி டைப் பண்றதுக்கு பேர் சேகரிக்கிற. உருவாகிறண்டா, இப்ப கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி போட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்க, ஒட்டோ டைப் பண்ண நம்மளோட டேட்டா பேஸுக்கு வரும். இது வந்து ஒட்டோ உருவாகுது இல்லையா? இல்லாட்டி சென்சர் வச்சுட்டு வந்தா அதுக்குள்ள ஒட்டோ டேட்டா வந்துக்கிட்டு உருவாகும். இது உருவாகுன்னு சொல்லுவோம். சின்ன சேர ஒரு டேட்டாவை வந்துக்கிட்டு உருவாக்குற, தரவு உருவாக்குற இல்லாட்டி சேகரிக்கிறதுக்கு தான் சொல்லுவோம் கிரியேஷன் ஆஃப் டேட்டா, தரவு உருவாக்கம். உதாரணமாக என்ன செல்லுபடுது பாருங்க, ஒரு மாணவர் ஃபார்ம் நிரப்பும் போது, சென்சர் வெப்பநிலை அளிக்கும் போது, ஒரு விற்பனை இன்வாய்ஸ் பில் ஒன்று ரெடி பண்ணக்குள்ள என்ன நடக்கும், ஒரு இன்வாய்ஸ் பில் ரெடி பண்ணுவோம், என்னென்ன சாமான் செல்லுங்க, எத்தனை சாமான் செல்லுங்க, அடிக்கடி உருவாயிட்டு வருது. இப்போ அந்த கடை எந்த அடிச்சுட்டா அந்த பில் இன்வாய்ஸ் பில் வெளியே வந்துடும். ரைட், இதுதான் டேட்டா கிரியேஷன். இது ஈஸி. அது டேட்டா மேனேஜ்மெண்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட் செல்லக்குள்ள நடக்கும், நம்ம சொன்ன மாதிரி அதை
ஸ்டோர் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்துக்கிட்டு சேவ் பண்ணி செக்யூரா அதுதான் சொல்லுவோம். என்னென்ன இது தரவு தரவு உருவான பிறகு அதை ஒழுங்குபடுத்தி பாதுகாத்து பயன்படுத்தி புதுப்பிக்கும் நிலையாகும். ரைட்டா? ரைட். இதில் வந்துக்கிட்டு தரவை சேமித்தல் ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை. அதே மாதிரி தரவை வகைப்படுத்தல் கிளாசிஃபையிங். நம்ம சொன்னோம் நேம் ஒரு சைட்லேயும் ஏஜ் ஒரு சைட்லேயும் அதே மாதிரி அட்ரஸ் ஒரு சைட்லேயும் நம்ம என்ன செய்யும் கிளாசிஃபை பண்ணணும். அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்படுத்தல் என்ன செய்வோம் நம்ம சேவ் பண்ணி அதை செக்யூர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டை போட்டு நம்ம வச்சுக்கணும். இதான் டேட்டா மேனேஜ்மெண்ட். ரைட். அடுத்து வந்துக்கிட்டு பயன்பாடு மற்றும் பகிர்வு யூசேஜ் அண்ட் ஷேரிங். இதில் வந்துக்கிட்டு இங்கே தரவு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தேவையான இடங்களில் பகிரப்படுகிறது. சொன்ன மாதிரி ஆசிரியர் மாணவர் மதிப்பெண்களை பார்க்கிறார், நிர்வாகம் ஒரு அறிக்கை உருவாக்குகிறது. இப்போ நம்ம இதில் முன்ன சொன்ன மாதிரி நம்ம கிளாஸில் நீங்கள் வந்து மானிட்டராக இருப்பீங்கன்னா கிளாஸ் இருக்கிற பிள்ளைகள டீட்டெயில் எடுத்து என்ன செய்றீங்க டைப் பண்ணி எடுக்கீங்க. அதை வந்துக்கிட்டு உங்களுடைய சேவ் பண்ணி வைக்கிங்க. சரியா? அதுக்குள்ள உங்களோட செக்ஷன் ஹெட் கால் பண்ணி கேட்காரு இப்படி ஒரு பிள்ளை இருக்காரு நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்றீங்க. இதுக்கு பேர் யூசேஜ். அவர் சொல்றாரு சரி நீங்கள் செக் பண்ண போதும் நீங்கள் தாங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே தானே புரியுங்க. சரியா? அப்போ அவங்கள்ட்ட இருந்த டேட்டா வந்துட்டு வாங்கி ஒரு செட் ஆகினதை நீங்கள் அனுப்பலாம். ஸோ ரைட்டா? இதுதான் டேட்டா சைக்கிள் நமக்கு விஷயம். அடுத்து வந்துக்கிட்டு தேவையற்ற தரவை நீக்கல் டெலிட் யூஸ்லெஸ் டேட்டாஸ். தரவு ஒரு காலத்துக்கு பிறகு பயனற்றதாக மாறும். அந்த நேரத்தில் அதை பாதுகாப்பாக நீக்க வேண்டும். நினைவகத்தை ஸ்டோரேஜ் வந்து என்ன செய்யும் குறைக்கும். டில் பண்ண செய்யும் ஸ்டோரேஜ் வந்துக்கிட்டு மிச்சமாக்கும். அதே மாதிரி தரவு பாதுகாப்பு காக்க. இது ஏன் டெலிட் பண்றதால தரவு பாதுகாக்கப்படும் சொல்லிடுமா யாருக்கும்? இது முதலாவது சரி. டெலிட் பண்றதால நம்மட ஸ்டோரேஜ் வந்துக்கிட்டு என்ன செய்யும் கூட ஸ்பேஸ் கிடைக்கும். டெலிட் பண்றதால எப்படி டேட்டாவை பாதுகாக்கலாம்? டேட்டா டெலிட் பண்ணி என்ன பாதுகாப்புறீங்க டேட்டா சொல்லிடுமா? எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்டா? சம்டைம்ஸ் நம்மளோட டேட்டாவோட எட்டாறு டேட்டா வைரஸ் இருந்துட்டுண்டா அந்த வைரஸ் டேட்டா வந்துட்டு மற்ற டேட்டா வந்துட்டு என்ன செய்யும் எல்லாத்தையும் மொத்தமாக வைரஸ் ஆகிவிட்டும். அப்போ அதுவும் டேட்டாவை தெட்டாகும் வைரஸும். இப்போ அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சி அழிக்கிறதால பாதுகாப்பு வரும். சரியா? அப்படின்னு ஆனால் புதிய தரவுகளுக்கான இடம் அப்போ என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு நம்ம பழைய தரவை அழிச்ச உடனே புதிய தரவு வந்துக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸு அது கொடுத்துரும். ரைட். ஸோ இதுக்கான எக்ஸாம் தந்திக்காங்க என்ன 5 வருடங்களுக்கு முன் மாணவர் பதிவுகள் இப்போ தேவையில்லை என்றால் அதை டெலிட் பண்ணிவிட்டா சரி. இதுல ஒரு விஷயம் உண்டு, டேட்டா டெலிட்டேஷன் கதைக்குள்ள ஞாபகம் வருது. ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்க நீங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணீங்க போட்டோ ஏதோ சம்திங் போஸ்ட் போறீங்க, இதை அழிச்சிட்டீங்க. இது அழிப்படுதா இல்லையா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டீங்க, ஒரு அழிச்சிட்டீங்க. இது அழிப்படுதா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இது அழிப்படுதா இல்லையா? நீங்க சோசியல் மீடியாவோட சரி ஏதோ சம்திங் டேட்டா போஸ்ட போடுறீங்க இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்றீங்க, செஞ்சு விட அழிச்சு விடுறீங்க. இது அழிப்படுமா இல்லையா? இதுலயும் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அழிப்பட்டுச்சுண்டா பிரச்சனை இல்லை. அழிப்படலாட்டி அழிப்பட்ட மாதிரி காட்டுது. இதுக்கு சொல்லுவோம் டெம்பரரி டெலிட்டேஷன், பெர்மனன்ட் இல்லை. இதுக்கு ஐடில சொல்லுவோம் வந்துக்கிட்டு ஜீரோ கன்செப்ட். என்ன ஜீரோ கன்செப்ட் சொல்லுவோம். ஜீரோ கன்செப்ட் என்னன்னு சொல்ல வருதுன்னா நம்ம ஒரு போஸ்ட போறோம் சரியா, நல்ல விலை கொடுங்க. சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டீங்கடா ஃபேஸ்புக் வட்டவர் நீங்க என்னது எடுத்துக்கொண்டாலும் சரி, சாஃப்ட்வேர்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ற காரணம் ஏனென்றா நீங்க ஒரு போஸ்ட போறீங்க
நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா கொடுங்க, கொடுத்த போது அழிக்கிங்க. அழிச்ச பிறகு போய் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டுச்சு, டிலீட் ஆகுது. அப்போ எல்லாம் நினைப்பாங்க ஓகே டிலீட் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் டிலீட் இல்லை, அது வந்துக்கிட்டு டெம்பரரி டிலீட்டேஷன். டெம்பரரியா வந்துக்கிட்டு டிலீட் ஆகுது, ஆனால் பெர்மனண்டா டிலீட் ஆக மாட்டுச்சு. அதுக்கு சொல்ல கான்செப்ட் தான் ஜீரோ கான்செப்ட். ஜீரோன்னு என்னன்னா உங்களுக்கு ஷோ ஆகிற எல்லாமே, சோசியல் மீடியா வைக்கலாம், இல்லாட்டி என்ன இருக்கலாம், உங்களுக்கு காட்டுப்படுற எல்லாமே ஒன்று உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற டேட்டா மட்டும் தான் காட்டுப்படுது. நான் ஒரு போட்டோ போட்டேன், அந்த போட்டோ என் நியூஸ் ஃபீட்ல போய் இல்லாட்டி என் இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் என் இன்ஸ்டாகிராம் வால்ல போய் பார்க்கக்குள்ள என் போட்டோ காட்டும். அர்த்தமே என்ன, என் பேர்ல என் ஐடியில அந்த போட்டோ வந்துகிட்டு ஸ்டேட்டஸ் ஒன்றுல இருக்கு. இப்ப நான் அந்த போட்டோ அழிப்பன வைக்கமெண்டா அந்த போட்டோ அழியாது, அந்த போட்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஜீரோவா மாறும். அப்ப எனக்கு காட்டக்கூடிய எல்லாமே மனிதர்களுக்கு யூசருக்கு காட்டக்கூடிய எல்லாமே ஸ்டேட்டஸ் ஒன்றுல, ஸ்டேட்டஸ் ஒன்றுல இருந்துச்சுண்டா அது காட்டும். ஸ்டேட்டஸ் பூஜ்ஜியத்துல இருந்தா காட்டாது. இப்ப காட்டுமா காட்டாதுங்கிறதா பிரச்சனை தவிர அழியுமா அழியாது அழியாது இருக்கும். ஏன் நம்மளுக்கு வழங்க மாட்டுச்சுண்டா அது வந்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வந்துக்கிட்டு ஜீரோ வைக்கத்தால ஹைட் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ வெரி கேர்ஃபுல். இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா ChatGPT போய் இல்லாட்டி ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க அடிங்க, ஒரு 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 ஏதோ சம்திங் அடிங்களேன், அடிச்சா ஆன்சர் தரும். அந்த சட்டம் வந்துக்கிட்டு சைட்ல வந்து சேவ் பண்ணிருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. சைட்ல வந்துக்கிட்டு அந்த நியூ பார்ல இருக்கும் ஒரு சட்டம், நீங்க அடிச்சு அதுல ஒரு சட்டை கிளிக் பண்ணி டீல் பண்ணுங்க. டெலிட் பண்ணி நடக்கும், அது செல்லும். நான் டெலிட் பண்றேன் பிரச்சனை இல்லை, ஆனா வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு பெர்மனண்டா டெலிட் ஆகாது. ஆனா உங்களோட செட்ல இருந்து நான் டெலிட் பண்றேன், அர்த்தம் என்ன, ஜீரோ கான்செப்ட். அவங்க அதை வந்துட்டு டிசேபிள் பண்றாங்க, சொல்ல போனா டிஸ்அப்பியர் பண்றாங்க, விளங்க அவ்வளோ தவிர அழியாது. ஸோ வெரி கேர்ஃபுல். நீங்க சாஃப்ட்வேர் சரி சோசியல் மீடியா சரி யூஸ் பண்ணக்குள்ள போட்டோ ஷேரிங் உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறங்கிறது வெரி வெரி கேர்ஃபுல். அதை பத்தி கதைக்க போனா நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அதுல எப்படி சொல்றேன், ஒரு ஆளை பத்தி ஐடியா எடுக்கணும்டா முந்தி ஒரு மாசம் 2 மாசம் தேவைப்படுச்சு, இப்ப 1 மாசம் 2 மாசம் தேவையில்லை, ஒரு நாள் போதும். நீங்க யூடியூப்பை திறந்தோ ஒரு நாள் நீங்க யூடியூப் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்க என்ன பாட்டு யோசிப்பீங்களோ அந்த பாட்டு ரெஃபரன்ஸ்ல காட்டும், தெரியுமா? ஸோ நீங்க இப்ப போனை நெட் எனபிள் வச்சுட்டு நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா பேசுங்க. இப்போ லேப்டாப் ஒன்று வாங்க போறீங்கன்னா, இந்த வாட்ச் ஒன்று வாங்க போறீங்கன்னா சும்மா ஃபோனை நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுங்க. ஓகே நான் ஒரு லேப்டாப் வாங்க போறேன், ஃபோனு கூட இல்லை, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட இல்லாட்டி போயிட்டு சும்மா பேசுங்க. ஃபோன் இருக்கு இந்த சைடில், பேசிட்டுறீங்களே, பேசி முடிஞ்சு நீங்கள் உங்களை ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியா ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் பேசின அந்த ப்ராடக்ட் வந்துக்கிட்டு என்ன செய்யும், உங்களுக்கும் வழங்கும், அடுத்த பேர் ஆகும். காரணம் என்னென்னா ஃபோன் வந்துக்கிட்டு உங்களோட மைக் வந்து ஓட்டோ வந்து என்ன செய்யுது, வேலை செய்யுது, உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இது வந்துக்கிட்டு நிறைய இது மாதிரி இருக்கு. ஸோ அது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் இது நடக்குதுன்னு. ஸோ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஸோ ஒரு டேட்டா ஒன்று வந்துக்கிட்டு லைஃப் சைக்கிள் அது எப்போ பாதி பூஜை வட்டம் மாதிரி பிறக்கிற இதாகிற அப்படி சாகிற மாதிரி டேட்டா வந்து என்ன செய்யும்டா உருவாகும். அதை அப்புறம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், அதை சேமிச்சு அதை ஒழுங்குபடுத்தி அதை வச்சு செக்யூரை வச்சுப்போம். அடுத்த வந்துக்கிட்டு யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஷேர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தேவையில்லாத வந்து அழிச்சு விடுவோம். இப்படிதான் டேட்டா வந்து என்ன செய்யும் வரும். சரியா? ரைட், ஓகே. பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிரியேஷன் இதை வெளியே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இதை வெளியே எடுத்துக்கொள்ளுங்க. எழுத்தின பிள்ளை ஓகேவா? எழுதி எடுத்து சொல்லுங்க.
இது எடுத்துட்டீங்களா? ரைட். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம்? டேட்டானா என்ன, அதை பத்தி அடிப்படையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து கடைசியிலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கும், அதே மாதிரி அதில் வாழ்க்கை வட்டம். நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துக்கிட்டு தருவேன். அதை ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஒன்று வந்துக்கிட்டு கொஸ்டின் யார் மாதிரி மிதிக்கி, அதே மாதிரி இதுவும் மிதிக்கி. எண்ட் ஆஃப் தி கிளாஸ் வந்துக்கிட்டு பாஸ் பேப்பர், ஐ மீன் கொஸ்டின் ஷேப்புல அந்த பிடிஎஃப் தந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியும் ஒரு பிளேன்ல இருக்கு. அது உங்களுக்கு காணாட்டி இந்த மெட்டீரியல் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, ரைட், டன். அதுக்கப்புறம் ஒரு டேட்டா எப்படி பிறந்து எப்படி மௌத்தாகுது அந்த டேட்டா, அது வரைக்கும் நம்ம ஒரு லைஃப் சைக்கிள், டேட்டா லைஃப் சைக்கிளை பார்த்தோம். ரைட், ஓகே. ஸோ இதை பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன செய்யறாரு, ஸ்டூடெண்ட் வந்துட்டு சேர்றாரு. சேரக்குள்ள ஒரு டேட்டா வந்து உருவாயிட்டு அதுக்கப்புறம் அவரோட டேட்டா வந்துட்டு சேவ் பண்றாங்க. அவர் என்ன கிரேட்ல இருக்காரு, அதே மாதிரி அவர் என்ன சப்ஜெக்ட் படிக்காருங்கிறத அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி சேரிச்சு என்ன செய்யறாங்க, வச்சு லொக் பண்ணி வைக்காங்க, செக்யூர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் மதிப்பெண் பார்க்கிறார். அப்ப அவர் வந்து கிட்ட டேட்டா இறுக்கி அவர் கிளாஸுக்குள்ள போய்த்தாரு. ஸோ அவரை பத்தி அவர் என்ன மார்க்ஸ் எல்லாம் இதுக்கு முந்தி எடுத்துக்காருங்கிறது அவரை ஃபைலுக்குள்ளே அதை எடுத்து பார்த்த வழங்குது. ஓகே, அதை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அவர்கிட்ட மாதிரி டேட்டாவை டீச்சர் யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்துக்கிட்டு அவர் ஸ்கூல் முடிஞ்சு போய்த்தாரு. போன பிறகு அவர் தேவையான அழிக்காங்க. இதான் வந்துக்கிட்டு ஒரு டேட்டால லைஃப் சைக்கிள்: கிரியேஷன், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், யூசேஜ், ஆர்கைவல், டிலிட்டேஷன். ஆர்கைவல் வந்துக்கிட்டு சேமிக்கிற, மறைக்கிற, ஹைட் பண்றதெல்லாம் வரும். ரைட், டிலிட்டேஷன். ரைட், ஓகே. ஸோ அடுத்த வந்துக்கிட்டு தரவுகள் வகைகள். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டடான சப்ஜெக்ட். சில போனா தரவை பார்த்திருக்கோம், தரவு என்னென்ன பார்த்திருக்கோம், என்னென்ன அடிப்படையில் என்னென்ன என்ன சொல்ற அதாவது என்னென்ன ஃபார்மேட்ல தரவு இதுக்கு பார்த்திருக்கோம். நம்பர் ஃபார்மேட் அது வேறு. இது வந்துக்கிட்டு மொத்த தரவு, அது நம்பரா இருந்தாலும் சரிதான், எழுத்தா இருந்தாலும் சரிதான், இமேஜா இருந்தாலும் சரிதான், என்ன இருந்தாலும் சரிதான், ஒரு தரவானது ரெண்டு வகையாയിരിக்கும். சரியா? அது அந்த ரெண்டு வகைக்குள்ள என்னென்ன வகையாയിരിக்கும்ங்கிறது. இது ஏன் இன்ட்ரெஸ்டான பாடம் சொல்லலன்னா, ஐடி நம்முடைய சப்ஜெக்டுக்கும் இது இருக்கு. ஸோ நம்ம படிக்கதான் போகணும். இதோட சேர்த்து நான் சொல்ல போற விஷயம் வந்துக்கிட்டு கூட மூளை இதுதானே, மூளை, மனிதன் மூளை வந்துக்கிட்டு இந்த அடிப்படையில தான் தரவை வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ மிக முக்கியமான சப்ஜெக்ட் இது. நம்ம இன்ட்ரெஸ்டா கிளியரா சொல்ல உங்க ஐடியா கிளிக் ஆகும். ஸோ என்ன பிரச்சனை, சரியா படிப்பீங்களா இருக்க மாட்டா, சரியா ஒரு நாலேஜ் படிப்பீங்களா இருக்க மாட்டா, எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக செய்யலாம். கொஸ்டின் பேப்பர்லாம் டைப் ஆஃப் தரவு வகைகள். சரி, உங்களுக்கு படம் ஓட எழுதுவீங்க. இதே வந்துக்கிட்டு நீங்க ஐடி படிக்க போறீங்க, இல்லாட்டி ஃபியூச்சர் ஐடி போப்பீங்கன்னாலும் அவடத்து ஓகே இதுதான் படிச்சிருக்கோம், உங்களுக்கு சேம் ஐடியா வரும். அப்படி இல்லை, நீங்க இந்த வேர்ல்டுல இல்லாட்டி பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்ய போறீங்கன்னா எப்படி அந்த டேட்டாவை சரியா ப்ரோசஸ் பண்ணி சரியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அனலைசிங் வருங்கிறதும் டேட்டா இதில் இருக்கு. இது அடிப்படை. இதுதான் சொல்றேன். ஸோ இன்றைக்கு நடந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வழங்கி நினைக்கிறேன் நான் ஃபுல்லா. ஸோ விலங்கில்லாட்டி நீங்கள் டவுட்ஸ் சொல்லி கேட்கலாம், குரூப்ஸில் வந்துட்டு போடுங்க. அதில் ஆன்சர்ஸை வந்து நான் தருவேன். ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் பிடிஎஃப் ஒன்று தருவேன், கொஷின் யார் மாதிரி, இதையும் நம்ம ஒன்றில் பிரச்சனை இல்லை. ஸோ டவுட்ஸ் இல்லையே இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, அந்த டைம்லேயே கழுங்க. ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். அடுத்த கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். பை.